அதை உடைச்சோம்னா சின்ன, அதுதான் பிந்துங்கிறது, அது மூலம்ங்கிறது, அதுதான் அசல் ஒரிஜினல். இப்போ அந்த பருப்பை வந்து நம்ம நட்டாலே அந்த இந்த சின்ன ஒரு பிந்துல இருந்து தான் முளையே விடும். அந்த பாதுகாப்பு தான் அந்த பருப்பு பூராவுமே. அதுதான் பிந்துங்கிறது. திரி தான் மூலம், அதுதான் பிந்துங்கிறது. அதே மாதிரி அதில் ஊற்றக்கூடிய நெய்யோ அல்லது எண்ணெயோ அது வந்து அதுக்கு கொடுக்கக்கூடிய நாதம், அது அப்படியே அலை அலையாக வந்து அது அமராமல் அதுக்கு எரியக்கூடிய தன்மையை கொடுக்கும். அது நாதம் அப்படிங்கிறது. அதே மாதிரி நீண்ட நெடுப்பகுதி, அந்த இப்போ இந்த குத்துவிளக்கு நீண்ட பகுதி இருக்க, அந்த பகுதி தாங்கக்கூடிய பகுதி, அதுதான் மகாவிஷ்ணு. அந்த பகுதி மகாவிஷ்ணுங்கிறது. அடியில் இருக்கக்கூடிய ஆசன பகுதி, இப்போ குத்துவிளக்கு கம்ப்ளீட்டாக தாங்குத, அந்த தாங்கக்கூடிய ஆசன பகுதி பிரம்மாங்கிறது. ஆக இந்த 3 தெய்வங்களையும்